கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். என்ன, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருப்பதற்காக எங்களுடைய பிரார்த்தனைகளிலே, எங்கள் செபங்களிலே நாங்கள் உங்களை நினைத்துக் கொள்கிறோம். ஒரு முறை என்ன நடந்துச்சா, ஒரு குரு ஒரு சிஷ்யன் 2 பேரும் ஆற்றை கடந்து அந்த பக்கம் போகணும்னு சொல்லி ஒரு வேலையா இருந்தது. குரு, இவங்க 2 பேரும் முனிவர்கள். குரு ஒரு பக்கம் போகிறாரு, சிஷ்யன் கொஞ்சம் தள்ளி இருக்காரு. 2 பேரும் கரை புரண்டு ஓடுகிறதான அந்த தண்ணியில இருந்து அந்த பக்கம் போகணும். இவங்க 2 பேரும் போகிறதுக்கு ஆயத்தமாகும் போது ஒரு இளம் பெண் வந்து குருவிடத்துல கேட்டாலாம், நானும் அந்த பக்கம் தான் போறேன், என்ன அந்த பக்கம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நான் அந்த பக்கம் போயிடுறேன் அப்படின்னு சொன்னா கேட்டாலாம். இவர் குரு இல்லை, யாருடைய கையும் மேல படக்கூடாது, ரொம்ப பரிசுத்தமானவர், சுத்தமானவர். அப்போ அவரு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. பக்கத்துல சிஷ்யன் தான் இருந்தார். அவர்கிட்ட போய், அவர் சின்ன வயசு, ஒரு வாலிப வயசு, அவர்கிட்ட போய் அதே வார்த்தைய அந்த பெண் சொன்னாலாம். இவன் என்ன பண்ணானா, சரி வா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி தூக்கி மேல தூக்கி கொண்டு மறுக்கரையில கொண்டு போய் 2 பேரும் விட்டுட்டாங்க. அதை குரு பார்த்தார். பார்த்துட்டு மௌனமா இருந்தார், எதுவுமே பேசல, மௌனமா இருந்தார். பாருங்க, சிஷ்யன் பேசுகிறார், குருவே என்ன அமைதியா இருக்கிறீங்க, என்ன அமைதியா இருக்கிறீங்க? அமைதியா இருக்கிறார். மறுமுறை பேசுகிறார், மறுமுறை பேசுகிறார், அமைதியா இருக்கிறார். அப்போ கடைசியா சிஷ்யன் பார்த்து கேட்டானா, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது சொன்னா, நம்மலாம் கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஆளு, நம்மளாம் வந்து ஒரு ஆன்மீகத்துல இருக்கிறோம். ஒரு பெண்ணு வந்து அவளை தூக்கி கொண்டு வரிய, உனக்கு இது நல்லதா படுதா அப்படி சொல்லி கேட்கும் போது சிஷ்யன் சொன்னானா, குரு இதுதான் உங்க பிரச்சனையா? நான் அவளை கரையில இறக்கி விட்டுட்டேன், நான் தூக்குனது உண்மைதான், ஆனா கரையில இறக்கிட்டேன், ஆனா நீங்க தான் இன்னும் அவளை சுமந்துன்னு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னானா. பாருங்க, இன்றைக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில விஷயங்களை நாம சுமந்து கொண்டே இருக்கிறோம். அதை நம்ம மன்னிக்கிறதுல பாடலாம் இல்லை, அதை நம்ம பாருங்க, பல ஆண்டுகள் அந்த பிரச்சனைகள் வரும், பல ஆண்டுகள் அந்த காரியங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். மனுஷன் மாத்திரம் தாங்க அப்படி இருக்கிறான், மனுஷனுடைய எண்ணங்கள் மாத்திரம்தான் அப்படி இருக்கு. அவன் யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவ்வளவு சீக்கிரம், யாரையும் மன்னிக்க மாட்டான், யாரையும் அவ்வளவு சீக்கிரம் அவனோடு இணைத்து கொள்ள மாட்டான். இதுதான் மனுஷனுடைய செயல்பாடு. ஆனால் பாருங்கள், வேதத்துல ஒரு வார்த்தை இயேசுநாதர் சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் அதுல இருக்கிற 6வது அதிகாரத்துல 12வது வசனம், உங்கள் கடனாளிகளுக்கு நீங்கள் மன்னிக்கிறது போல, அவர் சொல்லும் போது நான் உங்களுக்கு மன்னிக்கிறேன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் செய்கிறதான எல்லா பாவத்தையும் மன்னிக்கிற அவர் வல்லமை உள்ள தெய்வமா இருக்கிறார். ஆகினால் தாங்க இன்றைக்கு நாங்கெல்லாம் அவர் பின்னாடி இருக்கிறோம். என்னை சுத்தி இருக்கிற ஜனங்கள் அவருடைய பின்னாடி இருக்காங்க. அவர் மன்னிக்கிற தெய்வம். பாருங்க, நீங்க யாருக்கு மன்னிக்கப்படுகிறீர்களோ அது உங்களுக்கு மன்னிக்கப்படும். யாருமே உத்தமன் என்று சொல்ல முடியாது. வேதத்துல உங்களில் குறை உள்ளவன் ஒருவன் இருக்கிறானா அப்படின்னு சொல்லி வேதத்துல வார்த்தை உண்டு. குறையில்லாத மனுஷன் யாரும் இருக்க முடியாது. ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட பார்க்கும்போது, நல்ல போதகரே நான் என்ன செய்யணும், நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படி சொல்லும் போது முதலாவது அந்த வார்த்தையை கற்பன், நல்லவர் உலகத்துல பிதாவை தவிர ஒருவரும் நல்லவர் இல்லை அப்படின்னு சொல்லி வேதத்துல வார்த்தை உண்டு. ஆகினால இன்றைக்கு யார்கிட்டையாவது உங்களுடைய குறைகள் இருந்துச்சுன்னா, யார்கிட்டையாவது உங்களுக்கு மனஸ்தாபங்கள் இருந்தால், இன்றைக்கு தயவாய் அதை மன்னியுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய குற்றங்களையும் மன்னிப்பார் என்பதுல சந்தேகம் இல்லை. மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை, அவர் மன்னித்து உன்னை ஏற்றுக்கொள்கிற வல்லவரா இருக்கிறார். எப்படிப்பட்ட குறைகள் இருந்தாலும் சரி, அவரிடத்துல வரும்போது அவருடைய ரத்தம் நம்மை சுத்தமாக்கி பரிசுத்தமாக்கி அவருடைய பிள்ளையாய் மாற்றும் என்பதுல சந்தேகம் இல்லை. இந்த கால வேளையில உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்க எத்தனையோ குறைகளோடு குற்றங்களோடு எத்தனையோ பாவங்களோடு வாழ்ந்த பாவியாகிய மனுஷனப்பா, எங்களை உங்களுடைய ரத்தம் கத்தாவே கழுவி எங்களை சுத்திகரித்து உடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு இருக்கிறதை போல பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கத்தாவே நீர் அப்பா உங்க குறைவுகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பிள்ளையாய் மாற்றுங்க. உங்களுடைய பிள்ளை அப்பா, பிள்ளைக்குண்டான ஆசீர்வாதங்களை எல்லாம் தகப்பனை நீங்க தந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க.
கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். பிரைஸ் தி லார்ட்.